பிரியமானவர்களே, இதனால் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனைக்கு உங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை 4 ஆராதனை இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதனால் காலையில் 6 மணி, 8 மணி, 10 மணிக்கும் ஈவினிங் 6 o'clock 4 ஆராதனை இருக்குது. உங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் சங்கீதம் 102வது சங்கீதம் 13வது வசனம், Psalms 102 verse 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், குறித்த நேரம், கர்த்தர் அப்பாயிண்டட் டைம், நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த நாளில் அவர் என்ன காரியங்களை செய்யணும்னு நினைச்சாரோ இது சரியான நேரம். கர்த்தர் அதை வாழ்க்கையில் காண செய்வார். நீ யோசிக்கவே வேண்டாம். இந்த நாள் அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி முடிப்பார். சரியான டைம்ல கர்த்தர் முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். குறித்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை கர்த்தர் செய்வார். அது இந்த நாளாக இருப்பதாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு சரியான அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர். இந்த நாளில் எங்கள் மூலமாக என்ன செய்ய தீவிரமாக இருக்கிறீரோ அதை அற்புதமாய் செய்யுங்கப்பா, அதிசயமாய் நடத்துங்க ஆண்டவரே. அற்புதங்களை காண செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளில் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்கு சரியான நேரத்தில் அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ ஆண்டவர் இந்த நாளில் அது தடையில்லாமல் கிடைக்க செய்யப்பா. விசேஷமாய் கர்த்தாவே எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுங்க, எல்லா குடி நாவிலிருந்து விடுதலை கொடுங்க, எல்லா குடும்ப சமாதான கேட்டிலிருந்து விடுதலை கொடுங்க, எல்லா நஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளை உயர்த்துங்க டாடி. சுக பிரசவத்தை காண செய்வீராக. வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் முற்றிலுமாய் விலகி போகட்டும். அந்த நாளிலே அவர்களை சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா, சமாதானமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன்ல எல்லா ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்க கூடாதப்பா. நீரே காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குங்கப்பா ஆண்டவர். எல்லா இடத்துல சால்வேஷன் டிவி ஒளிபரப்பு ஆகட்டும். சேட்டலைட் தடைகளை நீக்குங்கப்பா, லைசன்ஸ் தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. எங்களுக்காக ஒத்தாசை அனுப்புவீராக. சரியான நேரத்தில் எல்லா காரியங்களை கைக்குடி வர பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. God bless you.